உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சுக்கிரன் அமர உகந்த இடங்கள் எவை என்பதை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். 12 ராசிகளிலே சுக்கிரனுக்கு கடகமும் சிம்மமும் பகை ராசிகளாகும். செவ்வாயின் மேச விருச்சிக வீடுகளில் சுக்கிரன் சமம் என்ற நிலையை பெறுவார். குருவின் தனுசு ராசியில் நட்பு என்ற நிலையையும் மீனம் ராசியில் உச்சம் என்ற நிலையையும் பெறுவார். புதனின் வீடுகளான மிதுனமும் கன்னியும் சுக்கிரனுக்கு ஏற்ற ராசிகள். ஆனால் கன்னி ராசியில் சுக்கிரன் நீசம் பெறுவார். நீசபங்கம் பெற்றால் மட்டும்தான் நல்ல பலன்களை தருவார். சுக்கிரனுக்கு சனி, புதன், ராகு, கேது ஆகிய கிரகங்கள் நட்பு பெறுவார்கள். செவ்வாயுடன் சமம் என்ற நிலையை சுக்கிரன் பெறுவார். ஆனால் செவ்வாயின் வீடுகளான மேசம் விருச்சிகத்தில் சுக்கிரன் அமராமல் இருப்பது நல்லது. சுக்கிரனுக்கு சொந்த வீடுகள் என ரிஷபராசியும் துலாம் ராசியும் சொல்லப்பட்டுள்ளது. அங்கே சுக்கிரன் அமர்வது நல்லது. சுக்கிரன் மீனராசியில் உச்சமானால் உன்னதமான பலன்களை தருவார். கடகராசி, சிம்மராசி தவிர மற்ற ராசிகளில் சுக்கிரன் நல்ல பலன்களை வழங்குவார். சுக்கிரன் ஒரு சுபகிரகம். சுக்கிரனுக்கு ஏற்ற ஸ்தான பலங்கள் முறையே ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், 5, 9 என்ற திரிகோண இடங்கள், 1, 4, 7, 10 என்ற கேந்திர ஸ்தானங்கள் ஆகும். சுக்கிரன் ஜாதகருக்கு வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி தரக்கூடிய கிரகம். அழகான தோற்றத்தை தரக்கூடிய கிரகம். நல்ல அழகான ஒளிமயமான கண்களை தரக்கூடிய கிரகம். அழகான கூந்தலை தரக்கூடிய கிரகம். 64 கலைகளிலே ஏதாவது ஒரு கலையிலே புலமையை தரக்கூடிய கிரகம். ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் ஜாதகன் நல்ல வாகன வசதிகளை பெறுவான். சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் அழகிய வாழ்க்கை துணையும் ஜாதகருக்கு கிடைக்கும். நல்ல சுக போகங்களையும் ஜாதகர்கள் அனுபவிக்க முடியும். நல்ல யோக பலன்களும் ஜாதகருக்கு கிடைக்கும். ஒரு ஜாதகத்தில் ரிஷபம், துலாம் வீடுகள் அசுபகிரகத்தால் தீதுபடாமல் இருந்து சுக்கிரனும் நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகன் வாழ்க்கையில் நல்ல சுகபோகங்களை அனுபவிப்பான். கடகராசியும் சிம்மராசியும் 1, 4, 7, 10 என்ற கேந்திரஸ்தானமாகவோ 5, 9 என்னும் திரிகோணஸ்தானமாகவோ அமையுமானால் சுக்கிரன் உன்னதமான பலனை ஜாதகருக்கு தருவார். எந்த கிரகமும் நல்ல சுபபலனை பெற்றாலும் அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலையை பெற வேண்டும். அதாவது வீடு கொடுத்த கிரகம் அஸ்தமனம், வக்ரம், நீசம் போன்ற நிலைகளை பெறக்கூடாது. எனவே சுக்கிரன் நல்ல நிலையில் அமர்ந்தால் ஜாதகருக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சுகபோகங்களையும் தருவார். மகிழ்ச்சியான வாழ்க்கை ஜாதகருக்கு ஏற்படும். லக்கினத்திலே சுக்கிரன் இருந்தால் ஜாதகருக்கு அழகான தோற்றத்தை தருவார். நீண்ட ஆயுளை தருவார். நல்ல குடும்ப வாழ்க்கையும் அமையும். சிறந்த மனைவியும் குழந்தையும் கிடைக்கும். நல்ல இனிமையாக பேசக்கூடிய சுபாவமும் அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடிய நிலையையும் வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளையும் லக்கணத்திலே அமர்ந்த சுக்கிரன் தருவார். 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்தால் நல்ல பேச்சு வன்மையை தரும். 2ஆம் இடம் சுபகிரக வீடாகி சுக்கிரனும் நல்ல பலம் பெற்று உடன் புதனும் இணைந்தால் 4ஆம் இடமான சுகஸ்தானமும் நன்றாக இருந்தால் ஜாதகன் ஒரு கவிஞனாக புகழ் பெற முடியும். 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பம். எனவே தனம் தரும் வாக்கால் ஜாதகன் புகழ் பெறுவான். நல்ல குடும்பம் அமையும். 3ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் மற்றவர்களுடைய அன்பை, அபிமானத்தை ஜாதகர் பெற முடியாது. ஏனென்றால் ஜாதகர் கஞ்சனாக இருப்பார். இருந்த போதிலும் 3ஆம் இடத்திலே சுக்கிரன் நல்ல குடும்ப சுகமும் மனைவியிடம் பிரியமும் நல்ல அன்பாகவும் நடந்து கொள்ளும் நிலையையும் தரும். அடுத்ததாக 4ஆம் இடம் என்பது சுக்கிரனுக்கு திக்பலம் தரக்கூடிய இடம். அங்கே சுக்கிரன் அமர்ந்தால் திக்பலம் தரும். வாழ்க்கையிலே அடிக்கடி யோகங்களை பெறக்கூடிய தன்மையை திக்பலம் தரும். அதனால் ஜாதகர் வாழ்க்கையில் உயர்வடைவார். தாயாரின் அன்பும் அரவணைப்பும் ஜாதகருக்கு கிடைக்கும். வாகன வசதிகள் கிடைக்கும். நல்ல கல்வி அறிவை பெறுவார். சொந்தமாக வீடு கட்டுவார். சொத்துக்களை சேர்க்கக்கூடிய செல்வம் சம்பாதிப்பார்.
அடுத்து 5ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்தால் அதிகமான யோக பலன்களும் பேச்சாற்றலால் புகழ் தரக்கூடிய நிலையையும் தரும். பெண் சந்ததிகளை அதிகமாக விருத்தியாக்கி தரும். நல்ல நண்பர்களையும் உருவாக்கி தருவார். சாஸ்திர சம்பிரதாயங்களில் நம்பிக்கை உடையவராக ஜாதகரை உருவாக்குவார். 6ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்தால் அசுப பலன்கள் தான் நடக்கும். ஜாதகர் அவமானத்தை பெறக்கூடிய நிலையை தரும். இளம் பெண்கள் பணத்தை பறிப்பார்கள். பெண்கள் விரோதத்தை ஜாதகர் சம்பாதிக்க நேரிடும். விரோதத்தின் மூலம் விரயத்தை சந்திக்க நேரிடும். பல்வேறு வழக்குகளையும் சந்திக்க நேரிடும். எனவே 6ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்வது நல்லதல்ல. 7ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்தால் களத்திர தோஷத்தை தரும். அழகான தோற்றத்தையும் அழகான மனைவியையும் தரும். நல்ல இல்வாழ்க்கை சுகத்தையும் தரும். ஆனால் பிற மாதர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி ஜாதகருக்கு கெட்ட பெயரையும் ஏற்படுத்தி தரும். அடுத்தது 8ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்தால் ஆயுள் தீர்க்கம், நிறைய யோக பலன்களையும் தரும். அடிக்கடி பண வசதிகளை ஜாதகர் பெறுவார். 8ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்தால் தன் 7ஆம் பார்வையால் தனஸ்தானத்தை பார்ப்பார். அதனால் ஜாதகருக்கு தனம் கிடைக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். நல்ல குடும்பத்தை அமைத்து கொடுக்கும். மனைவியின் ஆதிக்கம்தான் இல்லத்தில் மேலோங்கும். 9ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்தால் நல்ல தெய்வ பக்தியையும் தெய்வ அனுகிரகத்தையும் ஜாதகர் பெறுவார். பல்வேறு பாகியங்களையும் யோகங்களையும் வாழ்க்கையில் பெற்று ஜாதகர் உயர்வடைவார். தந்தையிடம் நல்ல பாசத்தை ஏற்படுத்தும். அடுத்து 10ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்தால் நல்ல தொழில்கள் மூலம் பண வசதியை ஜாதகர் பெறுவார். கலை ஞானத்தை தரும். செல்வந்தர்களாக இருப்பார்கள். சம்பாதித்து தனத்தை சேமித்து வைக்கும் குணத்தையும் செலவழிக்காத நல்ல சிக்கன குணத்தையும் ஜாதகருக்கு தரும். அடுத்தது லாபஸ்தானம் என்னும் 11ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்தால் சுப லாபத்தையும் சயன சுக லாபத்தையும் இல்வாழ்க்கை தொடர்பான சயன சுகத்தையும் ஜாதகரின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றும் யோகத்தையும் தரும். அடுத்து 12ஆம் இடம் எனும் விரயஸ்தானத்திலே சுக்கிரன் அமர்ந்தால் உன்னதமான பலன்களை தரும். ஜாதகருக்கு செல்வம் சேரும். வாகன வசதிகள் கிடைக்கும். சொந்தமான அழகிய வீட்டை ஜாதகர் கட்டுவார். சொத்துக்களை சேர்ப்பார். ஆனால் ஜாதகர் மனைவியின் கட்டுப்பாட்டில் வாழக்கூடிய நிலையை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.